சித்து, செல்லம்மா 2 பேரோட என்கேஜ்மெண்ட் சூப்பரா நடந்துட்டுருக்கு. அப்போ மேடையில எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஐயர் சொல்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிட்ட உடனேயே புடவை கொடுக்குறாங்க. மறுபடியும் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு செல்லம்மா புடவெல்லாம் மாற்றுறாங்க. அழகாக சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சித்துவோட தங்கச்சி. நல்லா ரெடி பண்ணிட்டோடனே அப்படியே வராங்க. வந்து வாமா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க லக்ஷ்மி. சூப்பராக இருக்குது உனக்கு இந்த புடவை, ரொம்ப அழகாக இருக்குமா, உனக்குனே இந்த புடவை தயாரித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக யார் செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் தான் செலக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சித்துவோட தங்கச்சி சொல்கிறாங்க. அப்படியே வெக்கப்பட்டு செல்லமாக சிரிச்சிட்ருக்காங்க. சரி சீக்கிரம் மேடைக்கு கூப்பிட்றாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. என்ன சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு புடவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்டுட்ருக்காங்க. மேகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியே ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் அவங்க மாமா மரகதம் 2 பேருமே சூப்பராக கிளம்பி ரெடியாக இருக்காங்க நிச்சயதார்த்தத்துக்கு போகிறதுக்கு. ஆமாம், எங்கே 2 பேரும் ரெடியாக இருக்கீங்க, அதுவும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க. அதுவா, நிச்சயதார்த்தத்துக்கு போகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நிச்சயதார்த்தத்துக்கு நீங்கள் போகிறீங்களா, எவ்வளோ தைரியம் இருக்கும், நீங்களாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேகா போகிறாங்க. சரி சரி அக்கா அக்கா வாக்கா போகலாம். அதுக்குள்ளே மேகா போயிட்டா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கூப்பிடுறாரு. இல்லை இல்லை நான் வரல, அவகிட்ட என்னாலாம் அடி வாங்க முடியாது, நீ வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் சொல்கிறாங்க. அக்கா வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே சரி போகலாம் அப்படியே பார்த்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறாங்க. அதுக்குள்ளே மேகா மறுபடியும் வந்துட்டாங்க. என்ன மறுபடியும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நிச்சயதார்த்தத்துக்கு தான். அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறல, நீங்களாம் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டீங்க, வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ரூம்குள்ளே வச்சு அப்படியே கதவை சாத்திடுறாங்க. என்ன இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்க கதவை. மேகா கதவை தரேன், ஆனால் ஓப்பன் பண்ணவே இல்லை. மேகா பயங்கர கோவமாக போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒருத்தரை பார்க்குறாங்க. பார்த்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏற்பாடெலாம் பண்ணிட்டோம்மா, இந்தா இதுலேருந்து இந்த தேங்காயில் உள்ள பாம் செட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் வெடிச்சா அங்கே இருக்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சூப்பர், கொடுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதை நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா பணமும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீயே பார்த்துக்கோ, ஏதாவது பிரச்சனைனா என்ன மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாரு. உங்களெல்லாம் மாட்டியே விட மாட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டோடனே அந்த தேங்காவை அப்படியே பார்க்குறாங்க. பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பார்த்துட்டு, உனக்கு என்ன நிச்சயதார்த்தம் நடக்குதா, எனக்கு பிடிச்ச சிது நீ கல்யாணம் பண்ணிக்கிற, விட்டுருவனா நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, இந்த தேங்காயில் பாம்பு இருக்குது, இந்த தேங்காவை கொண்டு வந்து அந்த நிச்சயதார்த்தத்தில் நான் வைக்கிறேன், எல்லாருமே சேர்த்து சாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க தேங்காவை. நிச்சயதார்த்தத்துக்கு மேகா வந்துட்டாங்க. வந்துட்டோன்னே யோசிக்கிறாங்க, எங்கே வைக்கலாம், மேடையில் வைக்கலாமா, மேடையில் வச்சா தானே கரெக்டாக இருக்கும், எப்படியாவது மேடைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் மரகதா அவங்க தம்பி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, ஏன்டா இவ்வளோ கெட்டவளாக மாறி வச்சிருக்கா, நிச்சயதார்த்தத்துக்கு போகிறதுல என்ன இருக்குது, சித்தோட நிச்சயதார்த்தத்தை நம்ம பார்க்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க மரகதம். என்னதாக்கா நான் சொல்கிறதே எனக்கு தெரியல, மேகா ரொம்ப ரொம்ப மோசமான இடத்துல தான் இருக்கா, நம்மளை பாரு உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிருக்கா, அக்காக்கா ரொம்ப பசிக்குது, ஏதாவது தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கேட்குறாரு. டேய் பழைய சாப்பாடு தாண்டா இருக்குது, ஆமாம் என்ன மீன் குழம்பு வச்சிருக்கியா, நான் மீன் குழம்பு வாசனையாக வருது அப்படின்னு சொல்கிறாரு. அடைச்சி நேற்று வச்ச பழைய குழம்பு இருந்ததில்ல, அதை நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன், வேணுன்னா கொஞ்சம் பழைய சாதம் அந்த குழம்பு சூடு பண்ணி தரேன் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா பழைய சாப்பாடு பழைய குழம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்கிறாரு. பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க, புதுசாக செய்ய முடியாது, அதான் கதவை மூடிட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு மரகதான் அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. அவரு பயங்கரமாக கோவம்.